ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஜி கேர் ஸ்கின் லைட்டனிங் அண்ட் ஒயிட்டனிங் க்ரீமோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த க்ரீம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், க்ரீம் ஃபுல்லாக தீந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எவ்வளவோ எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 180 ருபீஸில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தர க்ரீம் தாங்க இந்த க்ரீம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணும். மெலஸ்மா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு 1 வீக்கில் மெலஸ்மா வந்து பாதி காணாமல் போயிடுங்க. ஒரு க்ரீம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மெலஸ்மா இருக்கிற இடமே தெரியாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஸு ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து நல்ல க்ளோஸ் ஆகி ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்டனிங்கை நமக்கு கொடுக்கும். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 180 ருபீஸ்லேயே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, பர்பிள், நைக்கான் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏன் மெடிக்கல் ஷாப்பில் கூட இருக்குங்க. எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற ரேட்டில் தான் இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னே சொல்லுவேன். முக்கியமாக இதில் வந்து கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்புட்டின், குளுட்டோதயான், நியாசைனமைட், விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் 3% கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கின் ஒயிட்டனிங்காகவும் மெலனின் ப்ரொடெக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுங்க. மெலஸ்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெலஸ்மா இருக்குது இல்லையா, ஃபேஸில் நிறைய பேருக்கு வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு மெலஸ்மா இருக்கும். நம்ம அம்மா, பாட்டி அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன் சன் டேமேஜ்னால இருக்கும் இல்லையா, சன்பர்ன் ஆகி அங்கே வந்து ஃபுல்லாக டேனாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1% ஆல்ஃபா ஆர்புட்டின். ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து மோஸ்ட்லி ஸ்கின் லைட்டனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆல்ஃபா ஆர்புட்டின் யூஸ் பண்ணுவாங்க. டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1% குளுட்டோதயான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லி. ஸோ ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த குளுட்டோதயான் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் 2% நயாசைனமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நயாசைனமைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. ரெட்னஸ்ஸு, இரிட்டேஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃபிம்மாக வச்சுக்கும். போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2% விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபேஸில் இருக்க டல்னஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த 2% விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா லிக்கோரைஸ் அண்ட் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேச்சுரலாக ஸ்கின்னை நல்லா சூத்திங்காக வச்சுக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இரிட்டேஷனு, ரெட்னஸ்ஸு இதெல்லாம் ஆகாமல் ஃபேஸில் இருந்தாலுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்பெரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஸ்கின்னோட பிரைட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க ட்ரைனஸை ரிமூவ் பண்ணி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் இன்க்ரீடியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் லிக்விட் பேராஃபின், ஒயிட் சாஃப்ட் பேராஃபின், அதுக்கப்புறம் ஸ்டீரியாரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரொப்பலைன் கைக்கோல் ஆட் பண்ணியிருக்காங்க. க்ரீம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக மெத்தில் பேரபன் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக. அவ்வளோதாங்க இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ். இதில் பெரிய அளவு ஹார்டான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் விற்கிற ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னால் நான் இதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருக்குது, மெலஸ்மா இருக்குன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 1 வீக்கில் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக பிரைட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் நீங்கள் வெயிலில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. இந்த க்ரீம் இல்லைங்க, நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் மார்னிங் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நைட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீமோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து சன்ஸ்க்ரீனை எப்போயுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். முக்கியமாக வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து 2 டைம் யூஸ் பண்ணணும். மார்னிங் அண்ட் நைட் 2 நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட் ஆஃபர், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர், நம்ம சேனலில் முக்கியமாக ரெசிபி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.